GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொருளாதாரத்தை வலுவாக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் இது சொல்லலாம். இதை உலக நாடுகள் உற்று நோக்குது. அடுத்த கட்டம் குதிரை பாய்ச்சல் தான். இந்த சண்டே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதால மார்க்கெட் ஓப்பன் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதால அது பாசிட்டிவாக இருக்கும்னு எடுக்கலாம். இப்போ இருக்கிற இந்த போர் பதட்ட சூழல்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு அது ஸ்திரத்தன்மையில இருக்கு. பாதுகாப்புத்துறை சார்ந்த பங்குகள் ஏற்கனவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு என்ன பாதுகாப்புத்துறை பங்குல சொல்லலாம்? நீங்க சொல்றது பார்த்தா இந்த பட்ஜெட் முழுக்க பாசிட்டிவா தான் இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு எதனா இதுல இருந்து அறிவிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? டிவிடெண்டுக்கு டாக்ஸ் போட்டாங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை உடைச்சாங்க. இது எல்லாத்துக்கும் டாக்ஸ் உண்டு. அப்போ சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன வருமானத்துக்குள்ளவே இவ்வளோ டாக்ஸ் நம்ம கட்டிட்டு இருந்தால. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். செங்காந்தல் முதலீட்டு குழுவின் நிறுவனர் ஜெயமோகன் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறோம். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பட்ஜெட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ நாட்டில் நடக்குது. குறிப்பாக பார்த்தா முதலீட்டு உலகில் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பட்ஜெட்டுக்கு இருக்குது. ஒரு 2-3 கேள்விகள் தொடக்கத்திலே நான் கேட்டுறேன். ஒரு பங்கு சந்தை தன்னோட உச்சத்துக்கு போயிட்டு ஒரு முறை கீழே விழும், திருப்பி மேல் நோக்கி போகும். இது ஒரு சாதாரண ட்ரெண்டு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 26,200-300 கிட்ட போயிட்டு ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2024 ஒரு முறை கீழே விழிச்சு தொடங்கியது. திருப்பி அதோட உச்சம் போச்சு. இப்போ 2வது முறையும் கீழே விழுந்திருக்கு. இப்போ இது இந்தந்த காரணங்களால் எடுத்துக்கலாமா? பங்கு சந்தை அதிகம் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால கீழே திருப்பி விழுந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை பட்ஜெட்டை பார்த்துட்டு அவங்க அதோட அறிவிப்புகளை பார்த்துட்டு நம்ம மேலே நோக்கி போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை வழக்கமாக நம்ம ட்ரம்ப்பை முதன்மையாக எடுத்துக்கலாமா? அவர் பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டினால கீழே விழுதா? எந்த காரணத்துங்களால பங்கு சந்தை திருப்பி கீழே விழுந்திருக்கு? நல்ல கேள்வி. நீங்கள் இந்த 3 கேள்வியுமே நம்ம எடுத்துக்கலாம். முதல் கேள்வியாக உலக நாடுகள் எல்லாமே உற்று நோக்குது நம்மளுடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை, இந்த பட்ஜெட்டை. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி நம்ம மேலே ரொம்ப வரி விதிப்பு, எந்ததுக்கெல்லாம் வரி விதிக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நாள் வரி விதிப்பார். அதுக்கப்புறம் என்னுடைய தோழன்னு சொல்லி அந்த வரியில் கொஞ்சம் விலக்கு அளிப்பார். அதையெல்லாம் தாண்டிட்டு எப்பயுமே பங்குச்சந்தை எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே செவிசாய்க்கும். அந்த ஒரு எதிர்மறை செய்திகளை ஒரு தடவை தான் கூர்ந்து கவனிக்கும். மறுமுறை எந்த செய்தி வந்தாலும் அந்த பங்குச்சந்தை அதுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டாது, அதனோட போக்கிலேயே போயிட்டே இருக்கும். ஒன்று. அதனால் எவ்வளவு தூரம் அந்த ட்ரம்போட வரி விதிப்புக்கு அந்த பங்குச்சந்தை என்ன பண்ணணுமோ அதை ரியாக்ட் பண்ணிடுச்சு. இப்போ அது தேவையில்லாத சத்தம்னு சொல்லி அது மேலே போயிட்டே இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் போர் பதட்டங்கள். அந்த போர் பதட்டங்கள் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா வார்லையும் பார்த்துருந்தோம். அதனால் அதுவும் இதே மாதிரி தான் இப்போ ஈரான் மேலே இருக்கக்கூடிய அந்த போர் அதைக்கும் செவிசாய்க்கவில்லை. அது செவிசாய்க்காமல் தான் மேலே போயிட்டு இப்போ வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம உலக நாடுகளுக்கு எவ்வளோ தூரம் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது. உலக நாடுகள் உற்று நோக்குது. ஏன் அப்படின்னா, இந்த எண்ணெய்க்கு, அதாவது உலகத்திலேயே டாலர் எதுக்காகனா இந்த எண்ணெய் சம்மந்தம் தான் அந்த டாலர் விலையெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாலர் வேண்டாம், அதற்கு மாற்றாக தங்கத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கொண்டு வர்றப்போ இந்த டாலரை நிலைநிறுத்துக்காக என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பங்குச்சந்தையில் எதிரொலித்து முடிஞ்சு போச்சு. இப்போது அடுத்த ஒரு கட்ட பாய்ச்சல் யூரோப் யூனியனுடைய ட்ரேடு இப்போது ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு வலுவான ஒரு குதிரை பாய்ச்சலில் இருக்கும். ஏன் அப்படின்னா, 2025 அவ்வளவு நிப்டி அவ்வளவு ஏற்றத்தை காணவில்லை. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போது ஒரு தடவை மேலே போயிட்டு வந்துருச்சு, மறுபடியும் மேலே போயிட்டு இப்போ வந்திருக்கு. எல்லா சத்தத்துக்கும் சந்தை செவிசாய்ச்சிருச்சு. இனி எந்த சத்தத்துக்கும் அது செவிசாய்க்காது. இந்த பட்ஜெட், இந்த பொருளாதாரத்தை வலுவாக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் இது சொல்லலாம். இதை உலக நாடுகள் உற்று நோக்குது. அடுத்த கட்டம் குதிரை பாய்ச்சல் தான். கண்டிப்பாக 30,000 புள்ளிகள் தாண்டும். இந்த வருடம் சொல்கிறீங்களா? இந்த வருடம் 30,000 புள்ளிகள் கண்டிப்பாக. அது மார்ச்சாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம். அந்த காலாண்டு, இந்த காலாண்டு இந்த முடிவுகள் மார்ச் மாதம் வர்றப்பயே 30,000 புள்ளிகளை நெருங்கலாம். கண்டிப்பாக. அப்படி இல்லை என்றால் இந்த வருடம்
30,000 புள்ளிகள் தாண்டித்தான். கண்டிப்பா இந்த பதில் கூட ஏற்கனவே ஒரு நிபுணர்கிட்ட பேசும்போது இந்த பாயிண்ட்டை தான் சொன்னார். ஏற்கனவே பங்கு சந்தை தன்னுடைய ரியாக்ஷன்லாம் முடிச்சிடுச்சு, அநேகமாக இந்த முறை இந்த வருடம் வந்து உயர நோக்கி தான் போகும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த பட்ஜெட் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான பட்ஜெட்டாக எடுத்துக்கலாமா இல்லை மக்களுக்கான பட்ஜெட்டாக எடுத்துக்கலாமா? இரண்டு வகையான இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, மக்களை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் பொருளாதாரத்தை நோக்கி உயர முடியும். அதனால் பாதிக்கு பாதி மக்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், பொருளாதாரத்தையும் வலுவாக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம யூரோப்பிய யூனியன் போட்ட அந்த தடையற்ற ஒப்பந்தம் மற்ற எல்லா வகையிலும் பார்க்குறப்போ சீனாவுக்கு ஒரு போட்டியாக நம்ம நிலைநிறுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாமல் முன்னோக்கி போகணும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பட்ஜெட் கண்டிப்பாக இரண்டு பக்கமும் பொதுமக்களுக்கும் நன்மையாக இருக்கும், பொருளாதார வலுவுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. பட்ஜெட் நீங்க ஒரு கோடிட்டு காமிக்கிற மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு நல்ல விதமா தான் இருக்கும்னு சொல்லி காமிக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பா. இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க சண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. இது இப்படி கூட எடுத்துக்கலாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா லீவு நாளில் வந்து மார்க்கெட் கிடையாது. எப்போ அது ஒரு முறை பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. கண்டிப்பாக முகூர்த்த ட்ரேடிங் பண்ணுவாங்க. முகூர்த்த ட்ரேடிங் அது கூட 1 மணி நேரம் தான் பண்ணுவாங்க. அது தவிர்த்து லீவு நேரில் எப்பவுமே கிடையாது. இப்போ இந்த சண்டே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதால மார்க்கெட் ஓப்பன் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதால அது பாசிட்டிவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகைக்கு நம்மளுடைய இந்த பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறவங்க சதவீதம் வெறும் 7% தான். இன்னும் 23% உள்ளே வர வேண்டியிருக்கு. அதாவது இந்த 23% வேலையில் இருக்கின்றவர்கள், பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவர்கள் இங்கே இதை நோக்கி வரக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 7% மக்கள் தொகையில் பார்த்தா 7 மீதி 93 தான் இருக்கு. ஆமாம், 23% இல்லை 90 அந்த இல்லை இந்த பங்குச்சந்தையில் பங்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட சதவீதம் இந்த மக்கள் தொகையில், ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது வேலை பார்த்து பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க 7% தான் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வேலை பார்க்குறவங்க 25% இந்த பங்கு உள்ள வராதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இந்த பங்குச்சந்தையில். ஆமாம், அப்படிங்கிறப்போ இவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நல்ல நேரமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையை திறக்கிறது வந்து அந்த ஒரு நல்ல அறிகுறி தான், ஒரு பாசிட்டிவான சைன். ஏன்னா அப்போதான் அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஓய்வு. இந்த பங்குச்சந்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த அரசாங்கம் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத உற்று நோக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து தேர்தல் வரப்போகின்றது, அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாருமே இதை உற்று நோக்குவாங்க. சார், பொதுவாக இந்த அரசாங்கத்தோட பட்ஜெட்டோட எதை நோக்கி எந்த துறை அதிக கவனம் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு தான் அதிகம் கவனம் வைக்கிறாங்க. கடந்த 3, 4, 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை பங்குகள் வந்து மிக 2, 3, 4 மடங்களாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்டோட பாதுகாப்புத்துறையோட புள்ளி 10 ரூபாயில இருந்து ஒரு வருடத்துக்குள்ளே 20 ரூபா போயிடுச்சு. என்எஃப்ஓல அவங்க 10 ரூபா வராங்க, ஒரு வருடம் முடிய கூட இல்லை, அதுக்குள்ளே 20 ரூபாய் ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. அப்போ இந்த அரசாங்கம் பாதுகாப்புத்துறைக்கு தான் மேலும் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்குமா? அப்போ கண்டிப்பாக இது நல்ல ஒரு கேள்வி. என்னையை பொறுத்தளவு நான் இந்த பங்குச்சந்தையில் இருக்கனா சொல்கிறேன், ஒரு 4 துறைகள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். முதல் துறையாக எப்பயுமே பட்ஜெட்டில் முதல் துறையாக எடுக்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுப்பாங்க. அந்த பங்கு எப்பெல்லாம் முழிப்புக்கு வரும்னா, இந்த பங்குச்சந்தை அந்த பொருளாதார சார்ந்த அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வந்து செய்திகள் வந்து வெளியே கசிய ஆரம்பிச்சிடும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு கோடிகள் ஒதுக்க போகிறோன்ட்டு. அப்போது அதை சார்ந்த பங்குகள் கொஞ்சம் மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். அதுபோக பாதுகாப்புத்துறை, இப்போ இருக்கிற இந்த போர் பதட்ட சூழலில் இந்தியாவுடைய பாதுகாப்பு அது வந்து ஸ்திரத்தன்மையில் இருக்குது. மற்ற நாடுகளை இப்போ இது பண்ணுறப்போ எல்லாமே மேக் இன் இந்தியா இல்லை மேட் இன் இந்தியாவில் தன்னிறைவோட ஒரு இருக்குது. அப்படிங்கிறப்போ இது சார்ந்த பங்குகள், பாதுகாப்புத்துறை சார்ந்த பங்குகள் ஏற்கனவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கும் மிக நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. குறிப்பிட்டு என்ன பாதுகாப்புத்துறை பங்குகளை சொல்லலாம்? பாதுகாப்புத்துறை பங்குகளில் வந்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஜென் டெக்னாலஜின்னு சொல்லி தொலைநோக்கு கருவிகள் சார்ந்து ரேடார் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அந்த பங்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா மசகடான் டெக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல்
போர்க்கப்பல்கள் தளவாடங்கள் அந்த நிறுவனம், அது ஏற்கனவே மல்டிபேக்கரான ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் கொச்சின் ஷிப்யார்டு இருக்குது. ஆமாம், இந்த கொச்சின் ஷிப்யார்டும் மசகடாண்டக்கு இந்த 2 நிறுவனங்கள் தான் தூத்துக்குடி துறைமுகத்தை மொத்தமாக அதை புதுப்பிக்க வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதுபோக நாலேஜ் மெரைன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு நிறுவனம், KMEWன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது. மிகச்சிறந்த கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் தான் போயிட்டுருக்கு. அது மிகச்சிறந்த ஒரு பங்கு. அதுபோக இந்த 2 நிறுவனம் தாண்டி நியூக்ளியர், அதாவது அணு நுட்பத்தில் அதிகமான ஒரு திட்டங்களோட போட்டிருக்காங்க. அணு சக்தியில் ஒரு தன்னிறைவை ஏற்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய சாத்தியக்கூறிகள் அதிகமாக இருக்குது. அணு சக்தி தொடர்பாக இன்னும் 3 அணு உலைகள் இந்தியாவில் நிறுவப்படலாம். அது சம்பந்தமான பங்குகள் எம்டார் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நிறுவனங்கள் PTC இந்தியா லிமிடெட் இருக்குது. அந்த பங்குகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை காணும். அதுபோக இயந்திரம், நீங்கள் மற்ற உலக நாடுகள் எடுக்கிறப்போ சாலைகளில் மனிதர்கள் நடமாட்டத்தை தவிர்த்து இயந்திர மனிதன் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. அதே தொழில்நுட்பம் இந்தியாவில் இந்த பட்ஜெட்லேயே அறிவிச்சிருவாங்க. எதையெல்லாம் இயந்திர பண்ண முடியுமோ அதெல்லாம் இயந்திரமயம் ஆக்கிட்டு. இல்லை, இந்த இடத்துல புரியல. சாலையில் இயந்திர மனிதன் என்ன செய்வாங்க? இப்போது டேக்ஸி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிரைவர் வேணும். இப்போது அப்படியெல்லாம் கிடையாது. கூகுள் தொழில்நுட்ப உதவியோட அந்த டேக்ஸியையும் அதுவாகவும் ரைட் பண்ணி அதுவாகவும் சாலையில் ஓட ஆரம்பிக்கும். டெலிவரி, அதாவது பொருட்கள் ஒவ்வொரு வீட்டு கதவுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறிச்சு. அந்த தொழில்நுட்பம் எல்லாம் இந்தியாவுக்கு இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக அதுக்கான இதெல்லாம் ஒதுக்குவாங்க. அப்படி பார்க்குறப்போ சோனா BLWன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இப்போது நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இப்போ நீங்கள் டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப இதுவாக சொன்னீங்க, கண்டிப்பாக மேல் நோக்கி போகும். ஏற்கனவே அதில் நீங்கள் குறிப்பிட்ட பங்குகள்லாம் மல்டிபேக்கராக மாறிடுச்சு. இப்போது அதை வாங்கினா மேலும் ஏறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போது அந்த நிறுவனங்கள்லாம் இப்போ இந்த விலை ஜியோ பாலிட்டிக் இதில் உலக அரசியல் சார்ந்து அந்த பங்குகள்லாம் இப்போது வாங்கக்கூடிய விலை தாழ்ச்சியில் தான் இருக்குது. அதை நன்றாக அந்த கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ வாங்கக்கூடிய விலைகள் தான் இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த இது எதிர்நோக்கி இருக்குது. இந்த பட்ஜெட் தாக்கல் அப்பவும் அது ஒரு அப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் இவ்வளவு விலை உயர்வுக்கு கூட ஆமாம் அதிகமாக விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது டெம்பரரி ஆகிடுமோ? ஒருவேளை இது டெம்பரரி இல்லை. ஏற்கனவே இது இப்போ செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஷிப் பில்டிங், பாதுகாப்புத்துறை, கப்பல் கட்டுமானம், இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இவ்வளவு ட்ரில்லியன் நிதி ஒதுக்க போகிறோம் அப்படின்ட்டு, அதாவது செவிவெளி செய்திகள். அது உண்மையாக இருக்கலாம். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய பங்குகள். அதுபோக ரயில்வே, இது 2 ட்ரில்லியன் அளவுக்கான நிதி ஒதுக்க, இந்த வந்தே பாரத் மாதிரி அதிவேக ட்ரெயின் விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆமாம், அந்த மாதிரி வர்றப்போ டிட்டாகர் அதில் முதல் நிறுவனமாக இருக்குது. RVNL, அரசாங்கத்தை சார்ந்து RVNL, இதெல்லாம் மிகச்சிறந்த ஏற்றத்தை காணக்கூடிய, ஏற்கனவே ஒரு தடவை ஏற்றத்தை கொடுத்துட்டு இப்போது RVNL இருக்கிற ஒரு 600 சம்திங் போயிட்டு திருப்பி 324 ஆமாம் இப்போ கொஞ்சம் உறங்கிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து அது குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சு. அதுதான் ஏன்னா கடந்த வருடம் அந்த இறங்கி நின்றுது, இப்போ ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாமா? பாதுகாப்புத்துறை, தொழில்நுட்பத்துறை, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூக்ளியர், நிதித்துறை எப்படின்னா, இந்த பொருளாதார எந்த அளவுக்கு நிதித்துறை சார்ந்து அந்த நிதி ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கடன் வாங்கி கடன் கொடுத்து அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்கும். வாரா கடன்கள் எவ்வளவு சமர்ப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. வந்த கடன்கள் வேற, வாரா கடன்கள், அந்த வாரா கடன்களை பொறுத்து தான் இந்த பேங்கிங் செக்டாரோடைய அடுத்த பாய்ச்சல் இருக்கும். ஆனால் பேங்க் நிப்டி கண்டிப்பாக பட்ஜெட் அன்று மிகச்சிறந்த உயரத்துக்கு செல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த பட்ஜெட் முழுக்க பாசிட்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இது எல்லாமே பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கான ஒரு பட்ஜெட்டாக சொல்லிட்டோம். மக்களுக்கு எதனா இதுலேருந்து அறிவிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக. பொதுமக்களுக்காக திருப்திப்படுத்த விதத்துக்கு ஒரு 50% அவங்களுக்கான இது உண்டு. என்னை கேட்டால் இந்த வரி விதிப்பிலிருந்து கொஞ்சம் விலக்குகள் அளிக்கலாம். இல்லை, ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே, திருப்பி நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இப்போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ பங்குச்சந்தையிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது உயர்த்து போகிறதா கூட ஒரு ரூமர் இருக்குது. ஆமாம்,
அதை வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்குவாங்க. ஏன்னா அதிகமான மக்களை அடுத்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இருக்கிறதை விட அதிகமானவர்கள் உள்ளே வர வேண்டும், அவங்களை இழுக்கணும். அதுக்கான சில சமிக்கை, அதாவது இது இருக்கும், சிக்னல்ஸ் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 10% இருந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இப்போ 12.5 ஆகிட்டாங்க. அது 15 போயிடுமா இல்லை இல்லை வருமா? அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம்ங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே, அந்நேரத்துக்கு அவங்க அந்த வாசிக்கிறப்ப என்ன வருதோ அந்த எழுத்து தான் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு குறைத்தால் அதிகமானவர்கள் பங்குச்சந்தையை நோக்கி வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து போன அரசாங்கத்தோட இந்த அரசாங்கம் வந்து பங்கு சந்தையில் வந்து கை வச்சது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸை போட்டாங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை உடைச்சாங்க. ஆமாம். 4வது வந்து எஸ்டிடி டேக்ஸ் எதுக்கு போடப்பட்டதுன்னா டிவிடெண்ட் டேக்ஸ் போடக்கூடாது, இல்லை லாங் டர்ம் கேஸ் போடக்கூடாதுன்னா போன கவர்மெண்ட் எஸ்டிடி டேக்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டேக்ஸும் உண்டு, இது எல்லாத்துக்கும் டேக்ஸ் உண்டு. அப்போ சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன வருமானத்துக்குள்ளவே இவ்வளோ டேக்ஸ் நம்ம கட்டிட்டு இருந்தால ஒரு நாள் அந்த பெரும் மக்கள் தொகை உள்ள வரத்துக்கு கூட தாங்கி நிற்குதா? உண்மை, நீங்கள் சொன்னது உண்மை. இது வந்து ஒரு வெள்ளோட்டமாக போன பட்ஜெட்டில் இதை அறிவிச்சாங்க. இந்த வரி அதிகமான விதித்தது ஒரு வெள்ளோட்டம். இது எப்படி இருக்குது எதிரொலிக்குதுன்னு பார்த்தாங்க. 7% ஆக்சுவலாக 10% வந்து பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க அப்படியே 3% ஒதுங்கிட்டாங்க. 7% மட்டும்தான் இருக்காங்க. இப்போ 3 விலகி போயிடுச்சு. மீதி உள்ளவங்களையும் உள்ளே கொண்டு வரணும், இந்த 3ஐயும் உள்ளே கொண்டு வரணும். வெளியே இருக்கிறவங்க உள்ளே கொண்டு வந்தால் இந்த வரிகளை இந்த தடவை கண்டிப்பாக குறைப்பார்கள். குறைத்தால்தான் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக முடியும். இல்லை இந்த 7% திருப்பி 1% 2% அடுத்த வருஷமும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வரக்கூடிய லாபத்திலே வந்து எல்லாமே அது ஒரு சின்ன அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு காலத்தில் ஃப்ரீயாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, எஃப்ஐஐ வந்து இவ்வளவு விற்றுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தினந்தோறும் செய்திகள். நம்ம டொமஸ்டிக் டிஐஐ வாங்குறாங்க விட அவங்க விற்கிறது தான் அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கையில் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். என்று வந்து இந்த இதெல்லாம் போகுதோ மொத்தமாக முதலீடு பண்ணுவாங்க. அப்பையும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக. அப்போ அந்த பேர் சொல்கிறதா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 30,000 நோக்கி போகிறதுக்கான ஒரு முன்னோட்டம் கண்டிப்பாக மார்ச் மாதம் கண்டிப்பாக 30,000 புள்ளிகளை எட்டும். மார்ச்சிலே எட்டிடலாம். ஆமாம், அதுக்காண்டில் தான் இருக்கணும். ஆமாம், இப்போ அடுத்த ஒரு 2 மாதம் தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ட்ரேடு ஃப்ரீ ஆக்கிட்டாங்க யூரோப்பிய யூனியனோட. அது ஒரு பாசிட்டிவ் இது. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு டெய்லி நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்தியாவோட கை கோர்க்கிறதுக்காக அடிக்கடி தூதர்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கா. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு சைன். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு 2 ஈரானுக்காக இந்தியா வந்து ஒரு குரல் கொடுக்கலாம். நேற்று கூட நேத்தன்யாகு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இராணுவம் இதுக்காக நாங்கள் இந்தியாவோட நேரடியாக பங்கு பெறுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நேத்தன்யாகு சொல்லியிருக்காப்புல. இல்லை பங்கு பெறுறதுன்னா எதுக்கு பங்கு பெறுறது தயாராக இருக்குன்னா என்ன பர்பஸ்? அதாவது இராணுவம் சம்பந்தமாக. ஆமாம், மற்ற தளவாடங்கள், கருவிகள், போர்க்கருவிகள் இதுக்கெல்லாம் நாங்கள் இந்தியாவோட, அமெரிக்காவை தவிர்த்துட்டு நாங்கள் இந்தியாவோட சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ட்டு. ஆமாம். சரி, நீங்கள் ட்ரம்ப்போட செயல்பாடு இந்தியா பக்கம் இப்படி சொல்கிறீங்க. ஒரு பக்கம் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுறாரு, மறுநாள் வந்து நண்பர்கள்னு சொல்லிட்டு குறைகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கம் அது நாடு. யூஎஸ் வந்து ஒரு பலம் வாய்ந்த அரசு. இப்போ சைனாக்கும் கனடாக்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலாம் 100% வரின்னு டேரிஃப்னு சொல்லி. இப்போ இது கூட நம்மளுக்கு பாதிக்குமே? இல்லை, ஏன்னா நம்மளுக்கு போடுறது குறைக்கிறதுன்றது ஒரு முறை. இப்போ மற்ற நாடுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளும் நமக்கு பாதிப்பு தான் செய்யும். இப்போ ரஷ்யா கூட நம்ம வந்து பெட்ரோல் வாங்கலைன்னா உன் டேரிஃப் ஏற்றுவோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. சைனா கனடாவுக்கு நடக்கக்கூடிய டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பாதிக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக பாதிப்புங்கிறத இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு பாதிப்பு 1%னா அவங்களுக்கு 9% பாதிப்பு. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் இருந்து தான் விலை குறைவாக அங்கே ஏற்றுமதி ஆகுது. இப்போ இவங்க வரி போடுறதுனால பாதிக்கப்படிய தொழில்துறைகள் கொஞ்சம் தான் இருக்குது. பின்னலாடை நிறுவனம் பாதிக்கப்படும், மற்ற நிறுவனங்கள் பாதிக்கத்தட இவங்க அவங்களுக்கான கொள்முதல், அதாவது தினந்தோறும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அங்கே கிடைக்கவே இல்லை. முற்றிலும் சார்ந்தது இந்தியாவை தான். இந்தியாவோட வரி விதிப்பினால அங்கே அதிகமாகிடுச்சு அந்த பொருளோட விலைகள்லாம். அதனால் அவர் மேலே ட்ரம்ப் மேலே மக்களுக்கான கோபங்கள் அதிகமாகிடுச்சு. அதனால ஒரு மாநிலமே இவரை தவிர்த்துட்டு இந்த நேட்டோ ஒப்பந்தத்திலேருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாநிலம் மட்டும் அவங்க கையெழுத்திட்டாங்க. ஸோ இப்படி அவருக்குள்ளேயே ஏகப்பட்ட இது நடந்துட்டு இருக்கனால அவருக்கு வேறு வழி இல்லை.
ஏதாவது ஒரு நாட்டிடம் சரணடைவது தான் அவருக்கான வழியாக இருக்கும். இறுதியாக பங்கு சந்தை இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி எந்த பங்குகளை கவனிக்கலாம்? இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய பங்குகள் ஏற்கனவே இந்தியாவோட பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு மிக குறைவாக தான் இருந்தது. இப்போ தாராளமயமாக்கம் 49% எடுத்து விட்டாங்க. அந்நிய முதலீடு எவ்வளோ வேணால் நீங்கள் கொண்டு வரலாம் பாதுகாப்பு துறையில். அந்த பாதுகாப்பு துறையில் நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுறோன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. அதனால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பங்குகளும், கப்பல் கட்டுமானத்திலிருந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பங்குகளும் அருமையாக மேல் நோக்கி செல்லும். அதில் குறிப்பிட்ட பங்குகள் இருக்குது. ஆனால் இப்போ ஏற்கனவே சொன்னதான் குறிப்பிட்ட பங்குகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துறையை மட்டும் இப்போ கவனிச்சா போதுன்றீங்களா? பங்கு கண்டிப்பாக. அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் வந்து நான் வந்து கொஞ்சம் விலக்கி இருக்கிறேன் அப்படின்னா, கடன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வர வேண்டிய தொகை லேட் ஆகும். நான் எப்பயுமே நான் சொல்கிறது வந்து கடன் வேண்டாம், கடன் உள்ள நிறுவனங்களை தேர்வு செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க கடன் வாங்கி அதை இது பண்ணி அந்த முதலீடு எடுத்து நமக்கு தர்றதுக்கு காலங்கள் அதிகமாகும். அது வரைக்கும் நம்மளோட பணம் ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவனத்தை செலுத்தலாம். நல்ல பங்குகள் குறிப்பிட்ட சில பங்குகளுக்கான ஒரு இதில் நீங்கள் ஒதுக்கலாம். டைவர்சிஃபைடு இருக்கிறப்போ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். சிறப்பு சார். இப்போ ஒரு பங்கு சந்தை வந்து தினம் ஏற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட பட்ஜெட் பேஸ் பண்ணி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். அது தகுந்த மாதிரி பங்கு சந்தை தன்னோட உச்சத்திலேருந்து இறங்கி ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி கீழே நிற்குது. நீங்கள் இந்த நிகழ்வில் குறிப்பிட்ட மாதிரி இப்போது வெயிட் பண்ணிங்கிறது குறுகிய காலத்தில் அது 30,000 நோக்கி போகலாம். அந்த குறுகிய காலம் கூட மார்ச்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. மற்ற துறைகள் சார்ந்து வந்து ஒரு பெரிய அறிவிப்புகள் வரும், மக்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வரும்ன்றீங்க. குறிப்பாக அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து மாற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு 10% 3% மக்கள் அதால் வெளியே போயிட்டு 7% தான் இருக்காங்கன்றீங்க. இப்போ இதெல்லாம் ஒட்டி இந்த பங்கு சந்தை மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு வாய்ப்பாக அமையன்னு சொல்கிறீங்க. அது எப்படி இருக்குன்றது இன்னும் ஒரு சில நாட்களே நம்ம பார்த்துடலாம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.